வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் குஜராத் தான் பார்க்க போகிறோம். ஸோ குஜராத் ரிலேட்டடாக ஜனவரி 2020 செப்டம்பர் 2021 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் அந்த குஜராத் ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் குஜராத் ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் இன்டர்நேஷ்னலாக என்னென்ன எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நேஷ்னலாக எந்தெந்த கம்பெனிக்குள்ளார இல்லை எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளார சைன் பண்ணியிருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குஜராத் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அண்டு மோஸ்ட் ரிப்பீட்டடும் கூட. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஆகட்டும் இல்லை சூப்பர்லேட்டிவ்ஸ், ஏன்னா இங்கே நிறையா புதுசாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அண்டு ஏதாவது ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணி புதுசாக ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இங்கே அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கனால இது கொஞ்சம் ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்டும் கூட. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குஜராத். ஸோ குஜராத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ரீசெண்ட் எலெக்ஷனில் சிஎம் வந்து மாறி இருக்காரு. அண்ட் குஜராத்தோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா காந்தி நகர். குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். ஸ்டேட் குஜராத் அப்படிங்கிற ஸ்டேட் எப்போ இந்தியாவில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1 May 1960. 1 May 1960. ஸோ குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி விஜய் ரூபானி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ வந்து பூபேந்திர பாய் பட்டேல். அண்ட் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரிய தேவ்ரட். அண்ட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரியிலே லார்ஜஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி குஜராத்தில் தான் இருக்குது. லார்ஜஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ரான் ஆஃப் கட்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நேஷ்னல் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிர் நேஷ்னல் பார்க், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடும் கூட. அடுத்ததா பிளாக் பக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வேலவதார் நேஷ்னல் பார்க். And marine. So marine or Gulf of Kutch. Marine National Park or Gulf of Kutch National Park. And Vansda National Park. So இதெல்லாமே வந்து முக்கியமான நேஷனல் பார்க்ஸ் ஆஃப் குஜராத். ஸ்டேட் அனிமல், குஜராத்தோட ஸ்டேட் அனிமல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியாட்டிக் லயன். ஸ்டேட் பேர்டு, குஜராத் ஸ்டேட் பேர்டு வந்து கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. ஸ்டேட் ட்ரீ வந்து மேங்கோ. அண்ட் ஸ்டேட் ஃப்ளார் வந்து மேரிகோல்டு. அண்டு இங்கே இருக்கிறதுலையே குஜராத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராணி கி ராவ். இது 11ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு முக்கியமான பிளேஸ் அண்ட் இது குஜராத்தில் இருக்குது. இது யார் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குயின் உதயமதி. ஸோ இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் குஜராத்தில். அண்டு இந்த ராணி கி ராவ் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கரன்சியில் எந்த வேல்யூ, அதாவது 100, 200, 500 இதில் எந்த கரன்சிக்கு பேக் சைடில் இந்த ராணி கி ராவ் அப்படிங்கிற பிளேஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, அதாவது பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு இங்கே இருக்கக்கூடியதில் இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா சோம்நாத்
ஸோ இது ரிப்பீட்டட் எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது. சோம்நாத் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். அண்ட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம்னா மாதவ்பூர் மேளா. மாதவ்பூர் மேளா அப்படிங்கிறது வந்து குஜராத்தோட மோஸ்ட் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். குஜராத்தோட ஃபோக் டான்சஸ், குஜராத்தோட ஃபோக் டான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்பா, கர்பா, தாண்டியா, ரஸ் அண்ட் பவை. ஸோ இதெல்லாமே வந்து குஜராத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்சஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குஜராத்தில் 2020 இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமந்திரி மஹிளா உட்கர்ஷ் யோஜனா. முக்கியமந்திரி மஹிளா உட்கர்ஷ் யோஜனா. இந்த யோஜனா எதுக்காகன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா விமன்ஸ்க்குமே, பர்டிகுலர் கேட்டகரின்னு சொல்லாமல் எல்லா விமன்ஸ்க்குமே லோன் ஆஃப் 1 lakh வந்து கொடுக்கலாம். அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக, அவர் அவங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் முக்கியமந்திரி கிசான் சஹை யோஜனா. இந்த யோஜனாவில் ஃபார்மர்ஸோட டெவலப்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. இந்த கிசான் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ்க்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமந்திரி பகாயத் விகாஸ் யோஜனா. இந்த யோஜனா பிரகாரம் ஃபார்மர்ஸோட இன்கமை டபுள் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லெவலை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. முக்கியமந்திரி பகாயத் விகாஸ் யோஜனா. கும்ஹர் சசாத்திகரன் யோஜனா. கும்ஹர் சசாத்திகரன் யோஜனா. இந்த யோஜனா பிரகாரம் பாட்டர்ஸ், ஸோ ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய பாட்டர்ஸ், பாட்டரி தொழில் பண்ணுறவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த யோஜனா. அடுத்தது சவுனி ஸ்கீம். சவுனி ஸ்கீம் மூலிமா இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு டேம் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு நதி அப்படின்னா நர்மதாவை சொல்லுவோம். இந்த நர்மதாவில் இருக்கக்கூடிய சர்தார் சரோவர் டேம், சர்தார் சரோவர் டேம் இந்த ஃப்ளட் டூரிங்கில், ஸோ வெள்ளம் ஏற்படும் காலத்தில் இந்த சர்தார் சரோவர் டேம் திறக்கப்படும். அது மூலிமா நிறைய இடத்துக்கு தண்ணி போக தான் செய்யுது. ஓகேங்களா. அந்த தண்ணி வர்ற பாதையெல்லாம் வந்து அதிகபட்சமாக எந்த இடத்துலலாம் வந்து தண்ணியை சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 115 மேஜர் டேம்ஸோட லிஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த டேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஃப்ளட் பீரியடில் சர்தார் டேம் எப்போல்லாம் திறக்கிறோமோ அப்போ இந்த டேமை எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலயமா அந்த அக்ராஸ், ஸோ அந்த ஃப்ளட்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய டேம்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்காக இந்த ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆத்ம நிர்பர் குஜராத் சஹக் யோஜனா. இந்த லோன் பிரகாரம் பிஸ்னஸ்மேன், ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அதிக லாஸ் ஏற்பட்டிருக்கும், அது மீடியமாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர் மீடியம் எனி இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்த என்டர்பிரனர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆத்ம நிர்பர் குஜராத் சஹக் யோஜனா. அடுத்ததா வஹீல் டிக்ரி யோஜனா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த யோஜனா அப்படிங்கிறது வந்து கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸ்கூல் போகிற கேர்ள் சில்ட்ரன்ஸ் இந்த யோஜனாக்கு கீழே அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறது மூலிமா அமௌண்ட் எதுவும் இல்லாமல் 1 lakh மதிப்புள்ள பெனிஃபிஷரிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. கேர்ள் சில்ட்ரன், அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து சைல்டு வரைக்குமே வந்து அவங்களுக்கு 1 lakh பெனிஃபிஷரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆரோக்கிய வேன் அப்படிங்கிற ஒரு வேன் நர்மதா டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஜென் கார்டன் அண்ட் கைசன் அகாடமி. இந்த ஜென் கார்டன் அண்ட் கைசன் அகாடமி அப்படிங்கிறது வந்து அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக குறிப்பாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. அடுத்ததான் நேஷ்னல் போர்ட்டல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அண்ட் கரிமா சேக் எ ஷெல்டர் ஹோம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்காக ஒரு போர்ட்டலும் அதே மாதிரி ஒரு ஷெல்டர் ஹோம், ஒரு விடுதியும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது
லான்ச் பண்ணியிருக்காங்க தவர்சந்த் கெலோத் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் பொலிட்டிஷியன். இப்போ கரண்ட்டாக வந்து கர்நாடகாவோட கவர்னராக இப்போ ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. ஓகேங்களா, முன்ன வந்து குஜராத்தில் தான் வந்து ஒரு பிஜேபி பொலிட்டிஷியனாக இருந்தார். சாரி, பிஜேபியில் கரெக்டாக இல்லைங்க. ஓகே, குஜராத்தில் இருந்த ஒரு பொலிட்டிஷியன். இப்போ இவரை வந்து கர்நாடகாவோட கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபயர் சேஃப்டி கம்ப்ளைன்ஸ் போர்ட்டல். இந்த ஃபயர் சேஃப்டி கம்ப்ளைன்ஸ் போர்ட்டல் மூலிமா ஃபயர் சேஃப்டி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட டெவலப்மெண்ட்காக இல்லை ஏதாவது ஃபயர் சேஃப்டி ரிலேட்டடான எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை அது ரிலேட்டடான ஏதாவது டிவைஸ் வாங்கணும்னா இருந்தாலும் சரி, இந்த போர்ட்டல் மூலிமா அவங்களால அவங்களோட கிரீவன்சஸையும் சொல்ல முடியும், ப்ளஸ் அவங்களோட டெவலப்மெண்ட்காகவும் ஓப்பன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இ-நிர்மன். இந்த இ-நிர்மனில் பார்த்தோம்னா ஒரு வெப் போர்ட்டல். இந்த வெப் போர்ட்டல் மூலிமா ஒர்க்கர்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரிலேட்டட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஆர் அதர் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலிமா ஆள் தேடிக்குவாங்க. யாராவது வந்து ஒர்க்கர்ஸ் இந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள இது மூலிமா செலக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வெப்சைட். அடுத்ததா டிஜிட்டல் சேவ சேது. இது வந்து ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் சர்வீஸ்க்காக ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது தான் இந்த டிஜிட்டல் சேவ சேது. அடுத்து இ-நகர் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இதுவும் வந்து சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ். அப்படி என்ன சென்ட்ரிக் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு தேவையான காஸ்ட் எஃபிஷியண்ட்டான பொருட்கள் இல்லை காஸ்ட் எஃபிஷியண்ட்டான ட்ராவலிங் சம்மந்தமான எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்த இ-நகர் அப்படிங்கிறதுல செக் பண்ணலாம். ஸோ இதாவது குஜராத்குள்ளாரே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக என்னென்ன பிளேசஸ் இருக்குது அண்ட் இங்கெல்லாம் என்னென்ன எவ்வளோ ரேட் ஆகும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, ட்ராவலிங் ரிலேட்டடானது, இதெல்லாம் வந்து இந்த இ-நகர் ஆப் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக குஜராத் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கம்பல்சரி இது கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஹோம் டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபுட் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் ஆகட்டும், அதில் டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணும். சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி பண்ணக்கூடாது, நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக ஆக்கியிருக்காங்க. பழைய சிஎம் விஜய் ரூபானி அவர்கள் சோலார் பவர் பாலிசி 2021 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோலார் பவர் பாலிசி 2021 அனௌன்ஸ் பண்ணது வந்து ஓல்ட் சிஎம் விஜய் ரூபானி. அவரே தான் அக்ரிகல்ச்சரல் டைவர்சிஃபிகேஷன் ஸ்கீம் 2021 அக்ரிகல்ச்சரல் டைவர்சிஃபிகேஷன் ஸ்கீம். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைபல் ஏரியாஸ் இருக்க மக்கள் இருக்காங்களா, அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு சஸ்டைனபிளாகவும் இருக்கணும், ப்ளஸ் ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ட்ரைபல் ஏரியாஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் போய் சேருதா என்னன்னு நமக்கு தெரியாது. அது கரெக்டான லெவலில் போகணும், ப்ளஸ் அவங்களோட வாழ்வாதாரமும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இந்த அக்ரிகல்ச்சர் மூலிமா அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் அக்ரிகல்ச்சரல் டைவர்சிஃபிகேஷன் ஸ்கீம் 2021. இதை லான்ச் பண்ணது வந்து சிஎம் விஜய் ரூபானி, ஃபார்மர். அடுத்ததா சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ வேர்ல்டுலேயே முதல் முறையாக குஜராத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட்லேயே செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் வல்லபாய் பட்டேல் இன்னும் அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியும் குஜராத்தில் தான் இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இங்கேயும் வந்து இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 182 மீட்டர். அண்டு செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சுங்கிறாங்களே அதோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 அடி. ஸோ 50 ஃபீட். அண்ட் 182 மீட்டர் அப்படிங்கிறது ஃபீட்டில் பார்த்தோம்னா 597 அடி. ஓகேங்களா. அண்ட் இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் சரோவர் டேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வச்சுருக்காங்க. அண்ட் நர்மதா டிஸ்ட்ரிக்ட்
ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாட்டிக் ஜிகே. இது நர்மதா டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குது. இது யார் கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டட் பை அப்படின்னு பார்த்தோம்னா லாசன் அண்ட் டர்போ கம்பெனி. இவங்க தான் இதை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை டிசைன் பண்ணது வந்து ராம் வி சுதர். அண்ட் செகண்ட் டாலஸ்ட் இந்த பில்டிங், இந்த ஸ்டாச்சுவும் சேம் பர்சன் ராம் வி சுடர் அப்படிங்கிறவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அண்ட் இந்த ஸ்டாச்சு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா அகமதாபாத். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து நர்மதா டிஸ்ட்ரிக்ட்லையும், செகண்ட் இருக்கக்கூடியது அகமதாபாத்லையும் இருக்கு. அடுத்ததா வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் ஜிங்க் ஸ்மெல்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது குஜராத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் லார்ஜஸ்ட் ரினியூவபிள் சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் பார்க். ஹைப்ரிட் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட்டான ரினியூவபிள் எனர்ஜியும் பயன்படுத்தி அங்கே ஒரு பார்க் அமைக்கிறாங்க. ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 மெகாவாட்ஸ். 30,000 மெகாவாட்ஸ்க்கு அங்கே பவர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி. ஸோ பிரதமர் மோடி தான் இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்ததா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜூ. வேர்ல்டே லார்ஜஸ்ட் ஜூவை நான் இந்த குஜராத் சேர்ந்த ஜம் நகர் அப்படிங்கிற பகுதியில் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜம் நகரில் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஜூவை வந்து உருவாக்குறதுக்காக செட்டப் போயிட்டுருக்கு. அண்ட் அதோட நேம் பார்த்தோம்னா கிரீன் ஜுவாலஜிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கிங்டம். கிரீன் ஜுவாலஜிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கிங்டம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி டெர்மினல். ஸோ அது என்ன சிஎன்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். இந்த கேஸ் டெர்மினலை முதல்ல பாவ்நகர் போர்ட் அப்படிங்கிற இடத்துல தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாவ்நகர் அப்படிங்கிறது வந்து 13th போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபார் நம்ம 12 மேஜர் போர்ட்ஸ் பார்த்துருப்போம். இனிமேல் இந்தியாவில் 13 மேஜர் போர்ட்ஸ். இந்த 13வதுன்னு பார்த்தோம்னா பாவ்நகர் போர்ட். இந்த பாவ்நகர் போர்ட்டில் தான், பாவ்நகர் போர்ட் இப்போ ரீசெண்டாக இது பண்ணது. அண்ட் பாவ்நகர் போர்ட்டில் தான் சிஎன்ஜி டெர்மினல் அப்படிங்கிறத முதல் முறையாக செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அமேசான் கம்பெனி. ஸோ அமேசான் கம்பெனி அப்படிங்கிறது வந்து வாஷிங்டன் பேஸாக கொண்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேந்திரா அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து சூரத்தில் செட் பண்ண போகிறாங்க. அமேசான் எடுத்துட்டோம்னா இந்த அமேசான் கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோராக தான் 1994 ஆரம்பித்தாங்க. இப்போ அது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டாக மாறி இருக்கு. ஓகேங்களா. இப்போ அதில் கிடைக்காத பொருட்களே இல்லை. அண்ட் இதோட ஃபவுண்டர்னு பார்த்தோம்னா ஜெஃப் பெசாஸ். ஸோ ஃபவுண்டர் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்களோ அப்போ இருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் ஜெஃப் பெசாஸ் தான் வந்து சிஇஓவாக இருந்தார். இப்போ சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டி ஜெஸ்ஸி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சியேட்டல் வாஷிங்டன் டிசி. அடுத்ததா ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க். ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன். இந்த ஹெச்எஸ்பிசியோட பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டர் வந்து லண்டனில் இருக்கு, லண்டன் யூகே. அண்ட் இந்தியாவில் இந்த பேங்கை எப்போ கொண்டு வராங்க, ஹெச்எஸ்பிசி பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா 1853 வருது. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் சிஇஓ இந்தியன் ஹெச்எஸ்பிசி பேங்கோட சிஇஓ யாருன்னு பார்த்தோம்னா ஹிதேந்திர டேவ். அண்ட் இந்த ஹெச்எஸ்பிசி பேங்க் ஆனது இன்டர்நேஷனல் பேங்கிங் யூனிட்டாக ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க. அது குஜராத்தில். ஸோ ஹெச்எஸ்பிசியோட இன்டர்நேஷனல் பேங்கிங் யூனிட் குஜராத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவிலே முதல்ல குஜராத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக சீ பிளேன் சர்வீஸ் கெவாடியா அண்ட் சபர்மதி 2 ஏரியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீ பிளேன் சர்வீஸை குஜராத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் லித்தியம் ரிஃபைனரி முதலாக
குஜராத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க லித்தியம் ரிஃபைனரி. ஆர்கானிக் ஸ்பைசஸ் சீட் பார்க். ஸோ இந்த சீட் எல்லாமே இங்கே விற்கக்கூடிய சீட் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆர்கானிக் ஸ்பைசஸ் சீட் பார்க் அப்படிங்கிறதும் குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததான் மேரிடைம் ஆர்பிட்ரேஷன் சென்டர் காந்தி நகரில் ஆரம்பிக்க போகிறாங்க. மேரிடைம் ஆர்பிட்ரேஷன் சென்டர் காந்தி நகர். டிஜிட்டல் கேந்திரா சூரத். ஸோ இது வந்து அமேசான். ஓகேங்களா. அண்ட் பிக்கஸ்ட் கார்டியாக் ஹாஸ்பிட்டல். ஸோ கார்டியாக் அப்படிங்கிறது இதயத்துக்கு சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட். கார்டியாலஜி அப்படிங்கிறது இதயம் தொடர்பான படிப்பு. கார்டியாக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் விரோச்சன் நகர் அகமதாபாத் குஜராத். மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க். லாஜிஸ்டிக்னா சப்ளை. ஓகேங்களா, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரேடிங் பண்ணுறது. அண்ட் இந்த லார்ஜஸ்ட் பார்க் விரோச்சன் நகர் அகமதாபாத்தில் செட்டப் பண்ண போகிறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்டிபிசி. என்டிபிசி வந்து பிக்கஸ்ட் சோலார் பார்க்கை வந்து வித் கெப்பாசிட்டி ஆஃப் 4750 மெகாவாட்க்கு கவாடா டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்தியாஸ் பிக்கஸ்ட் சோலார் பார்க் வித் கெப்பாசிட்டி ஆஃப் 4750 மெகாவாட். நம்ம ப்ரீவியஸாக ஆந்திர பிரதேஷ் வீடியோவில் பார்த்துருக்கோம். என்டிபிசி, இதே என்டிபிசி தான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிவி ஃபோட்டோவோல்டாயிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத விசாகப்பட்டினம்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிவி ப்ராஜெக்ட். இது வந்து சோலார் பார்க் வித் கெப்பாசிட்டி ஆஃப் 4750 மெகாவாட். இங்கே கவாடா டிஸ்ட்ரிக்ட், அங்கே விசாகப்பட்டினம். கிளியர், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே வந்து என்டிபிசி தான் பண்ண போகிறாங்க. அடுத்ததா அண்டு இது பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலியமாக தானே பண்ணுறாங்க. சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. நம்ம இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்குங்க. 2032க்குள்ளார ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா 60 ஜிகாவாட்ஸ் பவர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுறோம். நம்ம இந்தியாவோட கெப்பாசிட்டியாக 60 ஜிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி பவரை நான் ரினியூவபிள் எனர்ஜி மூலியமாகவே கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்லா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இது வந்து ரேங்கிங்கில் தான் வரும், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது கான்லா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், SEZ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் இண்டஸ்ட்ரியல் சிட்டியை பிளாட்டினம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தோம்னா IGBC கிரீன் சிட்டிஸ் ரேங்கிங்கில். IGBC கிரீன் சிட்டிஸ் ரேங்கிங்கில். அடுத்ததா ஹனி டெஸ்டிங் லேப் அப்படிங்கிறது NDDB நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட். இந்த போர்டில் ஆரம்பிக்க போகிறாங்க ஹனி டெஸ்டிங் லேப் அப்படின்னு. இதுதான் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ஹனி டெஸ்டிங் லேப் ஆரம்பிக்கிறது. எங்கன்னு பார்த்தோம்னா ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது வந்து ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் டைனோசர் மியூசியம் எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில். ஸோ மியூசியம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது மியூசியம்க்குலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ICOM இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம். இது 1946 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது இருக்கிற இடம் பார்த்தோம்னா பாரிஸ். ஸோ யுனெஸ்கோ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். யுனெஸ்கோவும் ICOM இருக்க ஒரு ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா பாரிஸ். நெக்ஸ்ட் கான்லா போர்ட். இந்த கான்லா போர்ட்டை ரீநேம் பண்ண போகிறாங்க தீன் தயாள் போர்ட்னு. அதே மாதிரி குஜராத்தோட மோஸ்ட் ஃபேமஸ் ஃப்ரூட்டான டிராகன் ஃப்ரூட்டை கமலம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் மோண்டெரா ஸ்டேடியம், அகமதாபாத்தோட ஒரு மிக முக்கியமான ஸ்டேடியம் பார்த்தோன்னா மோட்டெரா ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியமை நரேந்திர மோடி ஸ்டேடியமாக நேம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீம். ஸோ இந்த எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீம் மூலிமா குஜராத்லேருந்து எமிட் ஆகக்கூடிய
ஏர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கான ஒரு இதுதான். வெஹிக்கல் பொல்யூஷனை கண்காணிக்கிறதுக்காக இந்த எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி குஜராத் ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் டூரிசம் பாலிசியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் டூரிசம் பாலிசி. குஜராத்தோட தொலவீரா அப்படிங்கிற ஒரு ஹரப்பன் சைட் வந்து யுனெஸ்கோவில் 40வது சைட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ யுனெஸ்கோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மொத்தமாக 40 சைட் இருக்குது. அந்த 40வது பார்த்தோன்னா தொலவீரா இப்போ 2021 பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆனது. அண்டு இந்த 40 யுனெஸ்கோ சைட்டில் கல்ச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் போத், இந்த போத் அப்படிங்கிற கேட்டகரியில் 1, ஆர்டிஃபிஷியல் கேட்டகரியில் 7, கல்ச்சுரல் கேட்டகரியில் 32, டோட்டலாக 40 யுனெஸ்கோ சைட் இந்தியாவில் இருக்குங்க. அதில் 40வது சைட் அப்படின்னு பார்த்தோம்னா தொலவீரா 2021 இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட இன்னொரு சைட்டும் இருக்குது. அந்த சைட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். அது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததா பார்த்தி கர்வா. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பர்சன் ரிலேட்டடான டாபிக். ஓகேங்களா. பார்த்தி கர்வா அப்படிங்கிறவங்க 20 வயதே ஆன ஃபர்ஸ்ட் எவர் சர்பஞ்ச் ஆஃப் பலிகா பஞ்சாயத் கனூரியா வில்லேஜ். சர்பஞ்ச் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ கிராம் சபா இருக்கும் இல்லைங்களா, கிராம் சபாவோட டிசிஷன் மேக்கர் தான் இந்த சர்பஞ்ச் அப்படிங்கிறவங்க. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் நம்ம கிராம் சபா அப்படின்னு சொல்லுவோம். அதோட டிசிஷன் மேக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ் லெவலில் டிசிஷன் மேக்கர்னு பார்த்தோம்னா சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதை 20 வயதுலேயே ஃபஸ்ட்டு டைமாக, ஸோ ரொம்ப யங்கஸ்ட் பர்சன் டு பி எ சர்பஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தி கர்வா. அண்ட் பவினாபென் பட்டேல் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர், டோக்கியோ பேரா ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. அடுத்ததா மானா பட்டேல், இந்தியாவில இருந்து முதல்ல ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆன ஒரு ஸ்விம்மர். உமன்ஸ் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் கேட்டகரியில் இந்தியாவிலேருந்து முதல்ல குவாலிஃபை ஆன ஒரு இந்தியன் ஃபீமேல் ஸ்விம்மர் அப்படின்னு பார்த்தோம்னா மானா பட்டேல். நெக்ஸ்ட் ததுதான் பிரதாப் தன் கத்வி. இவங்க ரீசெண்டாக இறந்த ஒரு பொயட் அண்ட் சிங்கர் ஆஃப் குஜராத்தி லாங்குவேஜ், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டும் கூட. அண்ட் இவங்களோட பின் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கவி டேட் ஓகேங்களா. கவி டேட் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு நிக் நேமும் கூட. தௌதன் பிரதப்தன் கத்வி அப்படிங்கிறவங்க கவிதத் அப்படிங்கிற ஒரு குஜராத் லாங்குவேஜோட மோஸ்ட் முக்கியமான ஒரு பொயட் அண்ட் சிங்கர். நெக்ஸ்ட் குஜராத்தோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரான மாதவ் சிங் சோலன்கி அவரும் இறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷ்னலாக என்னென்ன நியூஸ் இருந்ததுக்கு அப்படின்னு பார்க்கலாம். குஜராத்தில் இருக்கக்கூடிய நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம் நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இந்த போர்டு ஆனந்த் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இந்த போர்டில் தான் ஃபஸ்ட்டு ஹனி லேப் அப்படிங்கிறத இந்தியாவிலே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்டோட இன்டரிம் சேர்பர்சனாக வர்ஷா ஜோஷியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக குஜராத் மாநிலத்தை அஃபெக்ட் பண்ண ஒரு 3 சைக்ளோன் பார்க்கலாம். அதில் நிசர்கா ஒன்று, புல்புல் அண்ட் தௌக்தே. ஸோ நிசர்கா அப்படிங்கிறது வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா 2 மாநிலங்களையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் இந்த நிசர்கா அப்படிங்கிற நேமை யார் வந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ், பிகாஸ் அங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆனது. அடுத்ததா புல்புல் அப்படிங்கிற ஒரு சைக்ளோன். இந்த சைக்ளோன் வந்து சவுத் குஜராத் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. அதிகமாக அஃபெக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா சவுத் குஜராத்தையும் வெஸ்ட் பெங்கால் ரீஜனையும். நெக்ஸ்ட் சைக்ளோன் தௌக்தே. இந்த சைக்ளோன் அஃபெக்ட் ஆனதுனால குஜராத்தில் பல பொருள் சேதம் ஏற்பட்டது. இதுக்காக பிரதமர் மோடி 1000 கோடி, ஓகேங்களா, 1000 கோடி ரூபாய் வந்து இதுக்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. பொட்டேட்டோ கான்க்ளேவ். ஸோ இதெல்லாம் வந்து மீட்டிங்ஸ் கமிட்டிஸ் எல்லாம் எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறது தான், சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். ஓகேங்களா. இந்த பொட்டேட்டோ கான்க்ளேவ் அப்படிங்கிறது வந்து 2020 காந்தி நகரில் நடந்தது. டிஃபென்ஸ் கான்க்ளேவ் 2020 குஜராத்தில் நடக்குது. டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 காந்தி நகரில் நடக்குது. கிருஷி மந்தன் அகமதாபாத். சைக்கிளிங் எக்ஸ்பெடிஷன் 2 ஸ்டேட்டில் நடக்குது, குஜராத் அண்ட் ராஜஸ்தான். இந்த சைக்கிளிக் எக்ஸ்பெடிஷனை வந்து
ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி. அடுத்ததா இன்வெஸ்டர்ஸ் சமிட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இன்வெஸ்டர்ஸ் சமிட் மூலமா பிற நாடுகள்கிட்ட இருந்து குஜராத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க அப்படின்னு சொல்கிறதும் அண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அழைப்பு மாதிரி இருக்குங்களா. அண்ட் இந்த இன்வெஸ்டர்ஸ் சமிட் வந்து குஜராத்தில் நடக்குது. இதை அட்ரஸ் பண்ணது வந்து பிரதமர் மோடி. இந்த இன்வெஸ்டர்ஸ் சமிட் மூலிமா குஜராத்தில் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நேஷ்னலி பார்த்தோம்னா என்னென்ன ரேங்க் வந்து குஜராத் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எஃப்எஸ்எஸ்ஏஐயோட ரிப்போர்ட்டின் படி ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸில் டாப் பொசிஷனில் இருக்குது குஜராத். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் டாப் பொசிஷனில் குஜராத் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் நிதி ஆயோக் தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுது. அண்ட் டாப் பொசிஷனில் குஜராத், செகண்டாக இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா அண்ட் தேர்ட் தமிழ்நாடு. ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் அப் ரேங்கிங். ஸோ ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2019 பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தோம்னா குஜராத். பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து குஜராத். 5th ஸ்வச் சர்வேக்ஷான் 2020 கிளீனஸ்ட் சிட்டியில் இருக்கக்கூடியது 2வது நகரமாக சூரத் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டோர். அண்டு இந்த எடிஷன், இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது 5th எடிஷன். பட் 4 தடவை, ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸாக 3 தடவையும் இப்போ 4வது தடவையும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் தக்க வச்சுட்டு இருக்கிறது நம்ம இண்டோர். அண்ட் ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கில் யூனியன் டெரிட்டரி பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். அண்டு கிளீனர் சிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இண்டோர், செகண்ட் வந்து சூரத், தேர்டு வந்து நவி மும்பை. ஸோ மும்பை அண்ட் நவி மும்பை டிஃப்ரெண்ட், ஓகேங்களா. அடுத்ததா housing.comல ஹெல்த் கார்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்த் கார்டு ரிப்போர்ட்டின் படி செகண்ட் சிட்டியில் இருக்கக்கூடியது அகமதாபாத், ஃபஸ்ட்டு பூனே, தேர்டு பெங்களூரு. ஸோ ஹெல்த் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க housing.com அப்படிங்கிறது. அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஈஸி ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மில்லியன் ப்ளஸ் கேட்டகரினா அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிட்டியில் மில்லியன் ப்ளஸ் மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத தனியாக ஒரு சிட்டியாகவும், லெஸ் தென் மில்லியன் ப்ளஸ் அப்படிங்கிறத தனியாகவும் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் மில்லியன் ப்ளஸ் கேட்டகரியில் தேர்டு பிளேஸில் இருக்கக்கூடியது அகமதாபாத். இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு. ஃபஸ்ட்டு பிளேஸில் பெங்களூரு. அண்ட் செகண்ட் பிளேஸ் பார்த்தோம்னா பூனே. பூனே கர்நாடகா அண்ட் பெங்களூரு, பூனே மகாராஷ்டிரா அண்ட் பெங்களூரு கர்நாடகா. தேர்ட் வந்து அகமதாபாத் அண்ட் ஃபோர்த் நம்ம சென்னை. ஃபோர்த்தாக இருக்கக்கூடியது நம்ம சென்னை. மில்லியன் ப்ளஸ் கேட்டகரியில் ஃபோர்த் பார்த்தோம்னா சென்னை. அண்ட் லெஸ் தென் மில்லியன் ப்ளஸ் கேட்டகரியில் தேர்ட் இருக்கிறது சில்வாசா. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சிம்லா, செகண்ட் புவனேஸ்வர், தேர்ட் வந்து சில்வாசா. அடுத்து கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹரியானா அண்ட் செகண்ட் குஜராத். ஸோ இந்த கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் செகண்ட் வந்து குஜராத் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் வந்து ஹரியானா. அண்டு குஜராத் என்னென்ன MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெஹிக்கல் ஸ்கிராப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அகமதாபாத்தில் உருவாக்குறதுக்காக. இந்த வெஹிக்கல் ஸ்கிராப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக குஜராத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத லோத்தல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அண்ட் ரீசெண்டாக ராம்சர் சைட்ஸ், ஸோ ராம்சர் சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெட்லேண்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெட்லேண்ட் சைட்ஸில் 4 முக்கியமான சைட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஆட் ஆனிச்சு. அதில் 2 குஜராத்தில் இருந்து வத்வானா தோல் லேக் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வத்வானா வெட்லேண்டும் தோல் லேக் வைல்ட் லைஃப் சாங்சுரியும் 4 முக்கியமான ராம்சர் சைட்ஸில் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆன 2. அப்போ மிச்ச 2 அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2ம் ஹரியானா ஸ்டேட்டை சேர்ந்தது. ஒன்று வந்து
சுல்தான்பூர் நேஷனல் பார்க், இன்னொன்று வந்து பிந்தாவாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சுல்தான்பூர், பிந்தாவாஸ் ரெண்டுமே ஹரியானாவை சேர்ந்தது. ரீசெண்டாக ராம்சர் சைட்ஸில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் டோட்டலாக பார்த்தோம்னா ராம்சர் சைட்ஸ் இந்தியாவில் 46 இருக்குது. இந்தியா வந்து ராம்சர் சைட்ஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 1 February 1982. வேர்ல்டில் இந்த ராம்சர் சைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1 December 1975. ஸோ ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து ராம்சர் சைட்ஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சர் சைட்ஸில் ரொம்ப சின்னனானது அப்படின்னு பார்த்தோம்னா ராம்சர் சைட்ஸ் ஸ்மாலஸ்ட் வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரேணுகா வெட்லேண்ட். இந்த ரேணுகா வெட்லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ ரேணுகா வெட்லேண்ட் தான் ஸ்மாலஸ்ட் வெட்லேண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து இன்டர்நேஷ்னலாக 2 கண்ட்ரி கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க குஜராத். எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டென்மார்க் கிட்ட வாட்டர் செக்டார் மேனேஜ்மெண்ட்டுக்காக அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போர்ச்சுகல் கிட்ட ஃபர்ஸ்ட் மேரிடைம் மியூசியம் லோத்தல். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம், இந்த லோத்தலில் நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குறதுக்காக மினிஸ்ட்ரி வந்து சைன் பண்ணியிருக்குன்னு. அதுக்காகவே போர்ச்சுகல் கிட்டையும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேரிடைம் மியூசியம் லோத்தலில். ஓகேங்களா, நம்ம 3 இது பார்த்தோங்க. மேரிடைம் ஆர்பிட்ரேஷன் ஒன்று, மேரிடைம் ஹெரிட்டேஜ் சைட் ஒன்று, மேரிடைம் மியூசியம் ஒன்று. 3மே வேறு வேறு அண்ட் குஜராத்தில் தான். ஸோ டென்மார்க் அப்படின்னு எடுத்தோம்னா டென்மார்க்கோட கேபிட்டல், டென்மார்க் அப்படிங்கிறது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. கேபிட்டல் வந்து கோபென்ஹேகன். ஸோ போர்ச்சுகல் அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்பான். அண்ட் கரன்சி வந்து யூரோ. ஓகேங்களா, போர்ச்சுகலோட கேபிட்டல் வந்து லிஸ்பான், கரன்சி யூரோ. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.